அர்ஜுனா வேண்டாம் சொல்லுங்க காக்கா, சொல்றத கேளுங்க காக்கா. டாய் டாய் விடுங்கடா டாய். அர்ஜுனா வேண்டாம். கமிஷனரே செருப்பால அடிச்சிருக்கானா, என் வாழ்க்கை அவ்வளவுதான். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? சிட்டி கமிஷனர். ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது உனக்கு? நானும் உன் பொண்ணும் தாயா காதலிச்சோம். அதனாலதான் எங்க அண்ணன் வந்து பொண்ணு கேட்டான். அதுக்காக செருப்ப கழட்டி அடிப்பியா நீ? ஒரு பொண்ணு இருந்தா 4 பேர் வந்து கேட்கதான் செய்வான். குடுக்கறதும் குடுக்காதும் ஓ இஷ்டம். ஒண்ணு குடு, இல்லனா முடியாதுன்னு சொல்லு. வீடு தேடி வந்தவர் செருப்பால் அடிச்சிருக்க. எங்க அண்ணனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையா? கேட்டுப்பார் கேட்டுப்பார் உன் பொண்ண. அவதான் என்ன வர சொன்னாங்க. அவ மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு கேளு. கேளியா? நான் சொல்லிதான் என் கண்ண வந்து பொண்ணு கேட்டாரு. தண்டிக்கப்பட வேண்டியது நான் தான். அவரு மேல எந்த தப்பு இல்ல. ஏதோ தெரிஞ்சவராச்சேன்னு உரிமையில வந்து கேட்டார். அது தப்பா? இல்ல, நீ பண்ணதுதான் தப்பு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்கு என் அண்ணன் மேல கைய வச்சியோ பொண்ணு வேணாம், பொண்ணு வேணாம். வாங்க காக்கா. ஏய் கேட்ச் இட். லீவ் ஹிம். சார் ஒரு வார்த்தை சொல்லுங்க, தூக்கி தீகார் ஜெயில போட்டுறேன். ஜென்மத்துக்கு அவனால வெளிச்சத்தையே பார்க்க முடியாது. என்ன சொல்றீங்க? வேண்டாம் விட்டுருங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இங்க நடந்தது ஒரு பிட்டு கூட நியூஸா பேப்பர்ல வரக்கூடாது. டோட்டலா இங்க இருக்கிற கேமரா ஸ்டேப்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்க. போலீஸ்னா என்ன, போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்னன்னு அவனுக்கு தெரியல. அத நான் காட்டுறேன். அண்ணனையும் குடும்பத்தையும் பார்க்க போறேன். சந்தோஷமா இருக்கு. ஹாய் காக்கா. தம்பி எப்படி இருக்கீங்க காக்கா? நல்லா இருக்கப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன செல்வன், அண்ணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அண்ணி, ஆமா அண்ணன் செல்லுக்கு 2 நாளா போன் ட்ரை பண்ற, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மணி எதுக்கு என்ன வர சொன்னா? வா தம்பி, பேசிட்டே போவோம். மணி வர சொன்னான்னு நீங்க போன் பண்ண உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆமா, 2 வருஷத்துல அண்ணன் விட்ட இடத்த மணி பிடிச்சிட்டா. நம்ம என்ன காக்கா பேசாம வரீங்க? ஏதோ பிரச்சனையா? ஒண்ணு இல்ல தம்பி, உன்னை பார்த்த சந்தோஷம் தான். முதலாளி. அர்ஜுனா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்க முதலாளி. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன கிங்கடா, டேக் சீட்ரா. 2 வருஷத்துல மொட்டை சைனிங் நல்லா ஏறிக்குது. என்னடா காக்கா சொன்ன மாதிரி கூட்ட வந்துட்ட? ஆமா முதலாளி. திடீர்னு கூப்பிட்ட உடனே செத்துக்கித்து போயிட்டியோ நினைச்ச முதலாளி. அடிக்க கரடி மோன அடறாவன. நான் செத்துட்டேன்டா. சிரிப்படா உனக்கு. சாவடிச்சிரு. அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாவ மாட்டேன். சரி அதை விடு. எதுக்கு என்ன வர சொன்ன? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணை தூக்கணும்டா. இதுக்காக என்ன வர சொன்ன? ஓன்ட்ட தான் இருக்காங்கல்ல, முடிச்சவுக்கு முள்ள மாதிரி, கேப் மாதிரி, சோமாரி. இதுக்கு போய் என்ன ஃபாரின்ல இருந்து வர வச்ச. என்ன முதலாளி? அர்ஜுனா நில்லுடா. என்னடா? பொண்ணை தூக்கணும்னு சொன்னல, பொண்ணு யார் தெரியுமா? ஏய் தூக்கி நீட்றா. இவளை பாக்குறதே பாவம் நினைச்சேன். இவளை நான் தூக்குறதா?
இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையா? இது என் வேலையும் இல்ல. காக்கா வாங்க போலாம். அர்ஜுனா உங்க அண்ணன் எங்க இருக்கா தெரியுமாடா? அச்சாம் பாரு பிரேக். அண்ணே எங்க காக்கா? மணி சும்மா ஒருத்தன் கெஞ்ச மாட்டான்டா. பொண்ணை தூக்க முடியுமா முடியாதா என்னன்ற? 2 நாளா அண்ணனுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போன் கூட எடுக்கல. அண்ணன் எங்க காக்கா? மணி அண்ணன் எங்க? மணி அண்ணன் விஷயத்துல விளையாடாத. அண்ணன் எங்க? மணி கேக்குறல தம்பி அடங்கடா. அண்ணனுக்கு ஒண்ணாவல, அவன் உயிரோட தான் இருக்கிறான். பொண்ணை தூக்குனா அண்ணனை திருப்பி தர. டீலா நோ டீலா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என் கண்ணா எவ்வளவு பண்ணிருப்பான் உனக்கு? நன்றின்றது இல்லையா உனக்கு? மித்ரா உங்க அண்ணன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? என்ன பண்ணா? என் வீட்டுல ஒருத்தர் பொண்டாட்டின்னு அக்கா காணுங்கள. எங்க இருக்காவா? போ தேடு, வீடு ஃபுல்லா தேடு. தேடிட்டோம் இருக்க மாட்டான். இதோ நிக்கிறான காக்கா, அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால எங்கன்னு கேளு. சொல்றா எங்க இருக்கான்னு சொல்றா. என்னாச்சு காக்கா? ஃபர்தினா எங்க? என்ன காக்கா இவ்வளவு காலையில? தம்பி நேத்து காலையில காலேஜுக்கு போன பர்தீனா இன்னும் வீடு திரும்பல. என்ன காக்கா நேத்து காலையில போன பொண்ணு இப்ப வரைக்கும் வரல? நைட்டே சொல்ல வேண்டியதானே? செல்வின் அண்ணே ஃபர்தினாவை காணோம். ஜே5 இன்ஸ்பெக்டருக்கு போன் போடு. சீக்கிரமா போங்க. காக்கா யாரு? யார்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணிருக்கோமா? சரவணன் குரூப்பா? இல்ல சுரேஷ் குரூப்பா? அண்ணே இதுக்கு யார் காரணம் தெரியும். காக்கா இருங்க. யாரா? யாரா? அண்ணே அந்த மணி பொண்டாடி தானே கார்ல தூக்கிட்டு போனா. உனக்கு எப்படி தெரியும்? நானும் ஃபர்தினாவை லவ் பண்ணேன். அன்னைக்கு நான் தான் அவளை வர சொன்னேன். இது யாருக்கும் தெரியாத ஏரியா. ஏன்டா என்கிட்ட சொல்ல? யார்கிட்ட நான் சொன்னேன் கொன்னுடுவேன்னு சொன்னானா? வெளிய மூச்சு விட்ட மோன உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன கொன்னுடுவீங்கன்னு பயத்துல நான் சொல்லலன்னா. இந்த மாதிரி அவன் நினைச்சு கூட பாக்கலன்னா. என்ன தெரியுமா இவ்வளவு காலையில வந்திருக்க? நாங்க எதுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் முதலாளி? என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? ஐயோ ஐயோ தர்மா, தப்புன்னு தெரியுமா? எவ்வளவு பேர் தப்புன்னு தெரியுமா? தப்புன்னு போய் தெரியுமா? உன் பொண்ணா காக்கா சின்ன பொண்ணா இருக்குமே. இவ பொறம்போக்கு எச்ச கழுத கழுத போடி போ போய் மணி மகளே கை அடியா. என்ன காக்கா அது உன் பொண்ணா? எனக்கு என்ன தெரியும்? ரோட்ல போயிருந்தது, நம்ம பிள்ளைங்க பார்த்து ஆசைப்பட்டாங்க, நல்ல ரேட் படிஞ்சது, அதான் அங்கே ரோட்ல வச்சு தட்டி விட்டேன். சும்மா சொல்லக்கூடாது காக்கா. குட்டி சூப்பரா ஷோக்கா டக்கரா இருந்தா. எனக்கு என்ன தெரியும் அது ஊட்டு பொண்ணுன்னு சொல்லு. பாப்பா இட்ட வந்து காட்டினா இதான் என் பொண்டாட்டி இதான் என் பொண்ணுன்னு காட்டினா. வீட்லயே பத்தி பத்தி வச்சுக்கினா. இங்க பார் தர்மா, உனக்கும் இதே கதிதான். இது வரைக்கும் பொண்டாட்டி என் கண்ணிலே காட்டல. எங்கேயோ வச்சு பாக்க போறேன், அங்கே ரோட்ல வச்சு அவளை விக்க போறேன். அப்புறம் நீ என்னோட கண்ணை கசக்கணும். தர்மா நன்றி கெட்ட நாய, இதோட கொடூரமா சாவ போறா. சாவு என் கையாலடா. தர்மா வா தர்மா. தர்மா கண்டத்து பாருடு என்ன பாருடு கண்டத்து பாருடு. என்னடா ஆச்சுடா? அண்ணே அக்கா போச்சு. ஐயோ ஐயோ அம்மா பாருமா. தர்மா என் ரத்தத்தை காமிக்கடா. டேய் ஓ ரத்தத்தை பார்க்க மூட மாட்டேன்டா. டேய் தர்மா உங்க எல்லாரும் சோர்தடா போட்டா சோர்தன் துணிங்க. அவளே கொண்டது அப்புறம் மனசு வந்தது. அவன் தப்பானவதோ கெட்டவதோ நான் இல்லன்னு சொல்லல. அவன் கெட்டவன் இல்ல சேர்த்துட்டவதோ. ஆனா நான் பொண்டாடி மாதிரி பாத்துக்கிட்டல. இன்னைக்கு அவளே எல்லாம் பண்ணிட்டால. அண்ணனை காட்டு முதல்ல. காட்டுறேன். உங்க அண்ணனை தூக்குறது நான் இல்ல, தூக்க சொன்னது கமிஷனர். நீங்களே இங்க இருங்கடா. நீங்க வாங்க. அர்ஜுனா இது கடலுக்கு அடியில போற சுரங்கம். இந்த இடம் இந்தியா மேப்ல இல்ல. இது மணியோட கோட்டை.
உங்க அண்ணனை தூக்கணும்னு சொன்ன உடனே கமிஷனர் காசே வேணான்ட்டேன். இதுக்குள்ள வந்தவன் எவனும் பணமோட திரும்பி பண்ணதில்ல. ஆனா தர்ம விஐபி ஆச்சா, அதான் கமிஷனர் இதுக்குள்ள பாதுகாப்பா இருக்க சொல்லிருக்காரு. அண்ணே அண்ணே என்ன காக்கா இது இப்படி கட்டி வச்சிருக்கானே காக்கா? ஏய் அண்ணனை பார்த்தது ரொம்ப பிள்ளையாத, போய் பொண்ணை தூக்கிட்டு வா. ஏய் பொண்ணை தூக்குனா எங்க இருந்துடா தூக்குறது? அப்படி கேளு. இப்ப தூக்கிட்டு போயிருது ஹோம் மினிஸ்டர் பையன் கௌதம். அவ அப்பா கமிஷனர் தானே, அவனே போய் தூக்க சொல்லு. நிச்சயமா கமிஷனர் ஹோம் மினிஸ்டர் பார்க்க போயிருக்கான். ஹோம் மினிஸ்டர் டிமி கொடுத்தே இருக்கான். சிஎம்ஐயும் பார்க்க முடியல, கமிஷனருக்கு வழி தெரியல. அவர் பொண்ணாச்சா நிறைய கால வந்து விழுந்தான். அதுல ஒரு டைம் வச்சிருக்கான். பொண்ணை ஓவால் தூக்கூடாது, அர்ஜுனன் தான் வந்து தூக்கணும்னா அதான் ஒன்ன வர வச்சேன். அவசரப்படாதப்பா, இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. அந்த கமிஷனர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் அவன் ஆற போட்டு தான் செய்வான். 2 வருஷம் கழிச்சு உன்னை வர சொல்லி இருக்கானா, அவன் ஏதோ பெரிய பிளான் பண்றான். அவசரப்பட்டு பிரச்சனையில மாட்டிக்காத. காக்கா தம்பியை கூட்டிட்டு போங்க, என்ன நான் பாத்துக்கிறேன். டேய் உன்னை போட்டு எங்க அண்ணனை கூட்டி போறதுக்கு எவன் நேரண்டாவும்? தம்பி அவசரப்படாத. தப்பா சரியான பாக்குற நிலைமையில நம்ம இல்ல. தர்மா உன்னை பாத்துட்டோம். ஆனா தங்கச்சி பையன் இந்த குகைக்குள்ள எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இந்த சுரங்க பாதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல நான் இங்க வந்திருக்கேன். இந்த சுரங்க வழி போனா ஸ்ரீலங்கா போலாம். அவ்வளவு வழி இருக்கு. இதுக்கு நடுவே நிறைய பாதைகள் போகுது. உள்ள யார் மாட்டினாலும் வழி தெரியலன்னா வந்து சேர முடியாது. அர்ஜுனா அண்ணனை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போ, சொன்ன கேளுப்பா. எங்க போனோம்? ஆந்திர பிரதேசம் ராயல்சீமா, அதான் ஸ்பாட்டு. எப்ப போனோம்? இப்பவே. அர்ஜுனா உன் கூட எங்க ஆளுங்க வருவாங்க. உனக்கு தேவையான உங்க ஆளுங்களை கூப்பிட்டுக்கலாம். ஆனா பொண்ணு என்கிட்ட வரணும். அப்பதான் உன் குடும்பம் உன்கிட்ட வரும். அதான் டீல். போறேன், பொண்ணை தூக்குறேன். ஆனா என் குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, ஏன்டா இவங்க மேல கைய வச்சோன்னு நினைச்சு தினம் சாவே. அர்ஜுனா ஏண்டி பாபு ஏன் காவாலி? இல்ல இந்த தமிழ்நாட்டு மினிஸ்டரோட காட்டு பங்களா எங்க இருக்கு? அது பத்தி ஏன் கேக்குறீங்க? ஒழுங்கா முதல்ல ஊர் போய் சேருங்க. டேய் சொன்னா கேளுங்கடா, அங்க போனா உயிரோட திரும்பி வர மாட்டீங்கடா. அது காட்டுவாசிங்க கொண்டுடா, அங்க போனா உங்களை பச்சையாக திருடுவாங்கடா. போதுங்கடா டேய். சீக்கிரம் வாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த காட்டுக்கு நடுவுல தான் அந்த பங்களா இருக்கு. அந்த பெரியவர் சொன்னதை வச்சு பயந்துடாதீங்க. காட்டுவாசியா இருந்தாலும் அவன் மனுஷன் தான். பயந்தோம் போட்டு தள்ளுவானுங்க. இதுவா இருந்தா தைரியமா டீல் பண்ணுங்க. எப்படி 100 பேருக்கு மேல இருப்பானுங்க. அங்க எப்படி போறோம்? பாக்குறது காட்டுவாசி மாதிரி இருக்கானுங்க. அவங்களை எப்படி சமாளிக்க போறோம்? உயிரோட திரும்புமான்னு தெரியல. ராத்திரின்னு ஒண்ணு இருக்குல்ல, சாதாரணமா தூங்குறவன் 10ல இருந்து 11 மணிக்குள்ள தூங்கிடுவான். ஆனா தண்ணி போட்டு தூங்குறவன் 1 மணிக்கு மேல அசந்து தூங்குவான். அந்த டைம்ல தான் நம்ம அட்டாக் பண்ண போறோம். இந்த காட்டுல மிருகங்க விட மனுஷனுக்கு தான் மோசமானவன். எது நடந்தாலும் ஒன்னாவே இருங்க. மொத அடி நம்மள்தான் தான் இருக்கும். அர்ஜுன்